ஓம் ஸ்ரீராம சௌமித்ரிஜட்டாயுவேத ஷடானனாதித்யகுஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய. ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஹர நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேயஸ்வாமினஹ நமோ நமः. சத்குருभ्यः சத்குருभ्यो நமோ நமः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திராய பரஸ்மை பிரம்மணே நமோ நமः. அனைத்து ஆஸ்திக பெருமக்களுக்கும் விஸ்வாவசு என்கிற நூதன சம்வத்சரம் புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். பகவான் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா தர்மஸ்வரூபி தசரதகுமாரன் சூரியகுல திலகம் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ சீதாராமன் திவ்ய சாநித்தியத்தோட இந்த அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் பல வருஷங்களாக இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். இந்த நூதன சம்வத்சரத்தில் விஸ்வாவசு அப்படிங்கிற சம்வத்சரத்தில் நாம் எல்லாரும் இந்த சம்வத்சராரம்ப தினமான இன்றைய தினம் இங்கே சங்கத்தை அடைஞ்சு பகவானுடைய திவ்யமான சந்நிதியில் கல்யாணராமனுடைய சந்நிதியில் அப்படி இருந்துருக்கோம் அப்படின்னா பகவானுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது. வெளியில் கொளுத்துறது 3 மணி, ஆற்றை விட்டு வெளியில் கால் வைக்க முடியல, ஏசி ரூமை விட்டு வெளியில் வர முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி 200-300 மக்கள் இந்த அப்படி வெயிலில் நடந்து வந்து இங்கே வந்து சங்கமத்தை அடைஞ்சிருக்கேள் அப்படின்னா பகவான் சங்கல்பிச்சிருக்கான். நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேரணும், பகவான் சந்நிதியில் இருந்துட்டு இந்த சம்வத்சராரம்ப தினத்தில் ஒன்று கூடி இந்த சம்வத்சரோத்தர பலனை கேட்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சிருக்கான். அந்த பிரகாரம் ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் அணு கூட அசையாது. ஒரு துரும்பு அசையணும் அப்படின்னாலும் அது பகவானுடைய சங்கல்பம் இருந்தால் தான் நடக்கும். அப்படி பகவத் சங்கல்பத்தில் நூதன சம்வத்சரமானது பிறந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது. புது வருஷம் புத்துணர்ச்சி அப்படின்னா என்ன? உணர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அத்தனை பிராணிகளுக்கும் உணர்ச்சி இருக்குது. புத்துணர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். இது புது விதமான ஒரு உணர்ச்சி. புதுசாக ஒன்று ஏற்பட்டுருத்தோ, ஒரு புது கல்யாணம் ஆறுது, புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இல்லை புது ஊருக்கு போகிறோம், புது நாட்டுக்கு போகிறோம், புது மனுஷியாலோட பழகிறோம், இப்படி ஏதோ ஒரு புதுசு நம்மளுக்கு கிடச்சிது. இல்லை புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், புது விஷயத்தை சாப்பிட்றோம், ஏதோ புது காட்சியை பார்க்குறோம். அப்படி ஏதோ ஒன்று புதுசு ஒன்று நம்மளுக்கு சம்பந்தம் அடைஞ்சிது. நம்ம அதோட சம்பந்தத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாததான ஒரு உணர்ச்சி வருது. இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு புது விதமான ஒரு உணர்வு வருது இல்லையா? இதுதான் புத்துணர்ச்சின்னு சொல்கிறான். அது ஒரு ஃப்ரெஷ்னஸ், நல்ல விஷயமாக இருந்தால் அது புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுக்கறதே. முன்னாடி நடந்ததான கெடுதல் எல்லாத்தையும் மறக்க வைக்கிறது. நேற்று வரைக்கும் குரோதி வருஷத்தில் இருந்துருந்தோம். வருஷ பேரை கேட்டாலே பயமாக இருந்தது. குரோதி அப்படின்றிருக்கே, குரோதம்னா கோபம்னு அர்த்தமாச்சே. குரோதின்னு வருஷம் பெயரே இப்படி இருக்கே, என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு போன வருஷம் அப்படி ஆரம்பத்தில் பயந்தோம். ஏதோ பகவானுடைய அனுகிரகம், நம்ம பெரியவாள்லாம் பண்ண அனுகிரகம், அந்த பயத்திலிருந்து தாண்டிட்டோம். நம்ம சுவாமி நம்மளை கரை தேத்திட்டார். இப்போ விஸ்வாவசுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. விடிகார்த்தால் வருஷம் பிறந்தாச்சு. சௌரமான ரீதியாக புது வருஷம்.
உகாதி அப்படின்னு சாந்திரமான ரீதியாக முன்னாடியே வருஷம் பிறந்துருத்து, உகாதி வருஷ பிறப்பு அப்படின்னு. சௌரமான ரீதியாக இன்றைய தினம் வருஷம் பிறந்தாச்சு. நூதன சம்வத்சரத்தில் நம்ம காலம் எடுத்து வச்சுட்டோம். இந்த சம்வத்சரம் அப்படிங்கிறதே பகவானுடைய ஸ்வரூபம். காலம் அப்படிங்கிறது அகண்டமான காலம் இருக்குது, அந்த சகண்டமான காலமும் இருக்குது. வேதமே இதை பற்றி சொல்கிறது. சூர்யோ மரீச்சிமாதத்தே சர்வஸ்மாஹாத் புவனாததி தஸ்யாஃப் பாக விசேஷேண ஸ்மிருதங்கால விசேஷணம் அப்படின்னு பகவான் சூரிய பரமாத்மாவை பேஸ் பண்ணி தான் கால சக்கரமே சுழல்றது. சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போனான்னா மாதம் மாறுறது, ஒரு திக்கிலேருந்து இன்னொரு திக்குக்கு போனான்னா அயனம் மாறுறது, இப்படி 2 மாதத்துக்கு ஒரு தடவை ருத்து மாறுறது இல்லையா. சூரியன் உதயம் ஆறதும் அஸ்தமனம் ஆறதையும் வச்சுட்டு தினத்தை நம்ம கணக்கு பண்ணுறோம். பகலும் ராத்திரியும் மாறி மாறி வருது. அந்த சூரிய பகவான் தன்னுடைய மரீச்சின்னு சொல்லக்கூடியதான கிரணத்தை உலகத்துக்கு மேலே போடுறானா. சூர்யோ மரீச்சி மாதத்தே சர்வஸ்மாத் புவனாததி தஸ்யாஃப் பாக விசேஷேண. அவன் அந்த உலகத்துக்கு மேலே தன்னுடைய கிரணங்களை போடுறதுனால என்ன ஆறுதுன்னார், அது ஒரு பக்குவத்தை பாக்கம் அடையிறது. பாக்கம்னா ஒரு வேறுபாடு அடையிறதான் உலகமே. என்னது அப்படின்னா, முதல்ல அன்ன சமிருத்தி வரணும் அப்படின்னா சூரியன் கிரணத்தை போட்டால் பீஜத்திலிருந்து சஸ்யங்கள் பயிர் விளையிறது. மறுபடியும் கொஞ்சம் காலம் போக அதிலிருந்து அது கொஞ்சம் பெருசாகிறது, காண்டங்கள் வருது, அப்புறம் இலையெல்லாம் வருது, அப்புறம் பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கிறது. இப்படி சூரியனுடைய கிரணத்தை பேஸ் பண்ணி தான் அன்னமே விருத்தி ஆறுது. உலகமே அவனுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் ஓடுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. தஸ்யாஃப் பாக விசேஷேண ஸ்மிருதங்கால விசேஷணம். இப்படி சூரியனுடைய கிரணத்தை பேஸ் பண்ணி அவனுடைய சஞ்சாரத்தை பேஸ் பண்ணி இந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்மிருதங்கால விசேஷணம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. எல்லாமே இந்த அகண்டமான காலத்துக்குள்ளே எல்லா காலமும் ஒடுங்கிறது அப்படின்னு சொல்கிறது. சர்வை சமவன் நதீவ பிரபவாத் காச்சித் அக்ஷய்யாஹ ஸ்யந்ததே யதா தான் நத்யோபிசமாயந்தி சோருஸ்ஸதீன நிவர்த்ததே ஏவன் நானாசமுத்தானாஹ காலாஸ் சம்வத்சரக்ஸ்ருதாஹ அனுஷஷ்ச மஹஷஷ்ச சர்வே சமவயந்திரிதம். அணு சிறிய காலங்கள் இப்படி ஒரு துருட்டி ஒரு க்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து நிமிஷம், மணி, ஒரு தினம், ஒரு வாரம், ஒரு பக்ஷம், ஒரு மாதம், ஒரு ரித்து, ஒரு அயனம், இப்படி சின்ன சின்ன காலங்கள்லேருந்து ஆரம்பித்து சம்வத்சரம், யுகம், மன்வந்தரம், இப்படி பெருசிய பெருசிய காலங்கள் விரிவடைண்டே போகுது. வாஸ்தவமாக பார்த்தா அகண்டமான காலம்னு ஒன்றும், இந்த சகண்டமான காலங்கள் விவகார தசையில் இருக்குது. இந்த சகண்டமான காலங்கள் எல்லாமே அந்த அகண்டமான காலத்துக்குள்ளே ஒடுங்கிறது. வாஸ்தவமாக பார்த்தா அந்த அகண்டமான காலம் ஒரே காலம்தான், அதை பிரிக்கவே முடியாது. பூத காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு நம்ம சொல்கிறோமே, அதெல்லாம் விவகார தசையில். வாஸ்தவமாக பார்த்தா ஒரே காலம்தான் அப்படின்னு வேதம் ரொம்ப மேல்நிலையில் இருந்து பேசுறது. அப்படி பகவான் சொல்கிறான், கால கலயதாமகம் அப்படிங்கிறான் கீதையில். நானே காலஸ்வரூபியாக இருக்கேன் அப்படின்றான் பரமாத்மா கோபாலன். அப்படி காலத்தை பற்றி வேதங்கள் பேசுறது, ஸ்மிருதி, கீதா ஸ்மிருதி பேசுறது. இன்னும் இந்த காலத்தினுடைய அறிவு பல காலங்களாக இருந்துருக்கு. ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அங்கம், முக்கியமான அங்கம். சக்ஷுஸ்தானம், ஜோதிஷ் சாஸ்திரங்கிறது கண்ணு வேத புருஷனுக்கு. ஜோதிஷ் சாஸ்திரத்தை எல்லாரும் அறிஞ்சிருந்தா, யாரெல்லாம் வேதம் தெரிஞ்சுக்கணுமோ, வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் கடமை இருக்கோ அவள் எல்லாரும் அங்கத்தையும் கட்டாயம் அத்தியனம் பண்ணணும். 6 அங்கங்கள்: சிக்ஷா, கல்போ, வியாகரணம், நிருக்தம், ஜோதிஷம் ததா சந்தஸ்சேதி ஷடங்கானி வேதஸ்யாஹுர் மனிஷினஹான்னு இந்த சிக்ஷாதி 6 அங்கங்களையும் அத்தியனம் பண்ணோம். இந்த வேதாங்கத்துக்குள்ளே ஒன்றும் இந்த ஜோதிஷங்கிறது. ஜோதிஷத்தை எல்லாருமே அத்தியனம் பண்ணின்னு இருந்தா, தெரிஞ்சுன்னு இருந்தா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி பகவான் ராமாயணத்தில் சொல்கிறார், யுத்தகாண்டத்தில் பகவான் சர்வேஸ்வரன் ஜானகி ரமணன் பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்தி அரண்யத்தில் இருந்துருக்கார். ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு போய்
ராவணனை எச்சரிச்சுட்டு அங்கே சீதை கிட்ட சமாதானங்கள்லாம் பேசிவிட்டு மறுபடி வந்துவிட்டார். சூடாமணி பிரதானம் பண்ணி அங்குலிய பிரதானம், சூடாமணி பிரதானம் இத்தியாதிகள் ஆறுது. ராமன் கிட்ட அத்தனை விற்த்தாந்தத்தையும் சொல்கிறார். ராமர் ரொம்ப கோபத்தோடு சன்னத்தமாயிட்டார். யுத்தத்துக்கு கிளம்புறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்போ சொல்கிறார், உத்தரா பல்குனி ஹ்யத்ய ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷ்யதே அபிப்ரஜாம சுக்ரீவ சர்வாணீக சமாவிருதாக அப்படிங்கிறார். ராமர் சொல்கிறார், சுக்ரீவன்னான எல்லா வானர சைன்யத்துக்கும் தலைவனாக இருக்கான். அவனை பார்த்து சொல்கிறார், ஹே சுக்ரீவா, இன்னைக்கு உத்தர பல்குனி கிளம்பணுங்கிறார். யுத்தத்துக்கு கிளம்பணும். எப்படா கிளம்புறதுன்னார், இந்த விஜய முகூர்த்தத்தில் கிளம்பிடலாம் அப்படிங்கிறார். விஜய முகூர்த்தம்னா இந்த அபிஜின் முகூர்த்தத்துக்கு பேர். நடு முகூர்த்தம் இருக்கே, நாளில் நடுப்புற வருது, அதுக்கு அபிஜின் முகூர்த்தம் விஜய முகூர்த்தம்னு சொல்கிறது. இந்த விஜய முகூர்த்தத்தில் கிளம்பிடலாம் அப்படிங்கிறார். இப்பயே கிளம்பணுங்கிறார். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார், உத்தரா பல்குனி ஹ்யத்ய ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷ்யதே அபிப்ரஜாம சுக்ரீவ சர்வாணீக சமாவிருதாக. ஹே சுக்ரீவா, அநீகம் அப்படின்னா சைன்யம்னு அர்த்தம். அத்தனை சைன்யத்தையும் பூட்டு இப்போயே நம்ம கிளம்புவோம் யுத்தத்துக்கு அப்படிங்கிறார். ஏன் இப்போயே கிளம்பணும்? எல்லாத்தையும் சரி பண்ணி யுத்தங்களில் யாரெல்லாம் வீராலாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு யார் யார் எந்தெந்த திக்கை நோக்கி போகணும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி ஒரு நாள் அவகாசம் கொடுத்தா நன்னா யுத்தம் பண்ணலாமே அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறார், உத்தரா பல்குனி ஹ்யத்ய, இன்னைக்கு உத்தர பல்குனி நட்சத்திரம்பா அப்படிங்கிறார். ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷியதே, நாளைக்கு ஹஸ்த நட்சத்திரம் வந்துருத்தோ. அவர் கையில் என்ன பாம்பு பஞ்சாங்கம் வச்சுட்டு இருந்தாரா, இல்லை திருக்கணித பஞ்சாங்கம் வச்சுட்டு இருந்தாரா, என்ன பஞ்சாங்கம் வைதிகஸ்ரீ பஞ்சாங்கம் வச்சுட்டு இருந்தாரா? அவர் என்ன பஞ்சாங்கம் வச்சுட்டு இருந்தார்? இல்லை என்ன வாட்ஸ்அப்பில் பஞ்சாங்கம் பார்த்தாரா? அவர் பஞ்சாங்கம் வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகிடுது. இப்போ அதுவும் இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுது அன்னைக்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப் பஞ்சாங்கம் பார்த்தாரா? அவர் சொல்கிறார், சுக்ரீவா இன்னைக்கு உத்தர பல்குனி, நாளைக்கு வந்து ஹஸ்தம் அப்படின்னு சொல்கிறார். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, இன்றைக்கே கிளம்பிடணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ராமர் புனர்வசு, அவருக்கு இந்த ஹஸ்த நட்சத்திரங்கிறது நிதன தாரை. அதனால் இந்த உத்தர பல்குனிங்கிறது சாதன தாரை. இந்த உத்தர பல்குனியில் கிளம்பினா வெற்றி அடையலாம். அடுத்தது ஹஸ்தம் வந்துருத்து அப்படின்னா அது நிதன தாரை, இவருக்கு சரி வராது அது. அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை ஆலோசனை பண்ணி இதை வியாக்கியானத்தில் எழுதுகிறார். இதுக்கு வியாக்கியானக்காரா ரொம்ப விரிவாக எழுதுறா. எப்படி ராமர் பேசியிருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எழுதுறா. அவர் நடுக்காட்டில் இருந்துட்டு ராமர் அந்த நட்சத்திரத்தை கணித்து அப்படி சந்திரன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுண்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சுண்டு அவர் அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தையும் மனசில் வச்சுட்டு பேசுகிறார். இப்போ சொல்கிறார், உத்தரா பல்குனேஹ்யத்ய ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷியதே. ஹே சுக்ரீவா, இன்றைக்கி உத்தர பல்குனி இன்றைக்கே கிளம்பிடணும், நாளைக்கு ஹஸ்தம் வந்துடும், சரி வராது அப்படின்னு காலத்தை ராமரே பார்த்துருக்கார். காலம் பார்த்து செயலாற்றணும்னு ராமர் காண்பித்த வழி, அந்த வழியில் தான் நம்ம எல்லாரும் வந்துட்டுருக்கோம். அந்த பிரகாரம் இப்படி குரோதி சம்வத்சரம் முடிஞ்சு அப்படி விஸ்வாவசு சம்வத்சரம் இன்றைக்கி ஆரம்பிச்சுடுத்து. விஸ்வாவசு அப்படிங்கிறது பேரை கேட்டாலே நன்னா இருக்குது. அர்த்தம் என்னன்னு தெரியல, பல பேருக்கு தெரியல. ஆனால் பேரை கேட்டால் ஏதோ நல்ல பேராக தோன்றுறது. குரோதி அப்படின்னா கேட்டாலே ஏதோ பயமாக இருக்குது. அது அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் கேட்டாலே கொஞ்சம், ஏன்னா மகாபிராணங்கள்லாம் வரதோணும். குரோதி அப்படின்னு சொன்னாலே ஒரு கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ விஸ்வாவசுன்னு கேட்டால் ஏதோ ஒரு சௌமியமான நாமாவாக தோன்றுறது. விஸ்வாவசுகோ சோமகந்தர்வம் அப்படின்னு வேதம் பேசுறது. விஸ்வாவசு அப்படின்னு ஒரு கந்தர்வனுக்கு பேர், கந்தர்வ கணங்களுக்கு விஸ்வாவசுன்னு பேர் சொல்லியிருக்கா. அந்த கந்தர்வன் அப்படின்னா ரொம்ப சுந்தர ரூபியாக இருப்பான். கந்தர்வனை பார்த்து ரிஷி பத்திரிகள்லாம் மயங்கினா அப்படின்னு புராணங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பார்த்தாலே ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு பீதாம்பர தாரியாக மாலையை போட்டுண்டு சந்தனத்தை பூசிண்டு அப்படியே கமக்க அப்படி நடமாடுவாளாம் கந்தர்வாள். கந்தர்வலோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரிய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணால் கந்தர்வலோகத்துக்கு போகலாம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது. பாகவதத்தில் நீ இந்த தேவதையை ஆராதனை பண்ணேன்னா இந்தந்த லோகத்துக்கு போவே அப்படின்னு பெரிய பட்டலமே சொல்கிறார். தாம்பத்தியார்த்தம் உமாசதீம், இவாள் நீ அப்சரசுக்களை ஆராதனை பண்ண அப்படின்னா நல்ல மனைவி உனக்கு ரொம்ப ரூபவதியாக அழகு சொற்ற மனைவியாக கிடைப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறார். கந்தர்வர்கள் ஆராதனை பண்ணால் ரொம்ப ரூபம் உனக்கு நல்ல சுந்தர ரூபம் கிடைக்கும் இப்படின்லாம் பலன்கள் சொல்கிறார். அப்படி கந்தர்வனுக்கு விஸ்வாவசுன்னு பேர். அப்படி இந்த விஸ்வாவசுங்கிற பெயர் இந்த சம்வத்சர தேவதைக்கு. தேவதை 6வது சம்வத்சர தேவதை இருக்குது. பிரபவ விபவேன்னு ஆரம்பித்து 6 சம்வத்சர தேவதை. இந்த 6வது அப்படிங்கிற சங்கியா ரொம்ப முக்கியம்.
நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஷஷ்டியப்த பூர்த்தி ஷஷ்டிதமாப்த பூர்த்தி அப்படின்னு 6வது வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு சாந்தி பண்ணிக்க சொல்கிறார். ரொம்ப முக்கியமான கர்மாவாக எல்லாரும் ஆச்சரணம் பண்ணின்னு இருக்கோம். இன்னொரு 6வது சைக்கிள் 6வது முடிஞ்சது அப்படின்னா இப்போ 60ஆம் கல்யாணம் யாரெல்லாம் கொண்டாடிக்கிறாளோ இந்த விஸ்வாவசுவில் அவெல்லாம் போன விஸ்வாவசு இல்லையா, 6வது முடிஞ்சு அப்படி இப்போ 60 கொண்டாடுறான். இந்த மாதிரி அடுத்த 60 120 வயசு சொல்கிறது ஜோதிஷ் சாஸ்திரம். வேதமே சதமானம்னுட்டு ஜோதிஷ் சாஸ்திரம் அதையும் தாண்டி 120 வயசு பூர்ணமான ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 60 அப்படிங்கிற சங்கியை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 60 சம்வத்சரத்துக்கும் தேவதைகள் இருக்கா. நம்ம சாஸ்திரங்களில் எல்லாமே பகவத் ஸ்வரூபம், எல்லாத்துக்கும் தேவதைகள் உண்டு. ஒரு நதியாக இருக்கட்டும், ஒரு விருட்சமாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், எல்லாமே தேவதைகள் உண்டு. அபிமானினி தேவதைகள் அப்படின்னு சொல்லுவா. அதை இந்த தேவதைகளையும் கட்டுப்படுத்துறது பகவான். அவனுக்கு அந்தர்யாமி அப்படின்னு பேர். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரஹா எம் பிருத்திவீன வேத யஸ்ய பிருத்திவி சரீரம் யஹா பிருத்திவி மந்தரோ யமஜதி சேஷ ஆத்மா அந்தர்யாம் மிமிருதா அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்கிறது. இந்த பிருத்திவிக்கு ஒரு தேவதை இருக்குது. அந்த பிருத்திவி தேவதையை கட்டுப்படுத்துகிறவன் பரமாத்மா அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் பேசுறது. அப்படி இந்த ஷஷ்டி சம்வத்சர தேவதை, அதில் இந்த விஸ்வாவசு அப்படின்னு இந்த சம்வத்சர தேவதையினுடைய பெயர். இந்த சம்வத்சர தேவதையினுடைய பெயரை வச்சே ஓரளவுக்கு அதனுடைய குணாதிசயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த விஸ்வாவசு அப்படின்னா கந்தர்வனுடைய பெயர் அப்படின்னு சொன்னோம். அதனாலேயே இவர் இந்த தேவதை கொஞ்சம் சௌமியமாக இருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. இன்னும் விஸ்வாவசு அப்படின்னா அந்த பதத்தை எப்படி விக்கிரகப்படுத்தலாம்? விஸ்வாவசு விஸ்வம் அப்படின்னா என்னது? விஸ்வம் அப்படின்னா விஸ்வஸ்மை நமஹ. விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ அப்படின்னு 50-60 வருஷமாக நித்தியம் இங்கே 5 மணிக்கு சொல்லிட்டு இருக்கேளே விஷ்ணு சஹஸ்ரநாமம் அயோத்தியா மண்டபத்தில். முதல் நாமா விஸ்வஸ்மை நமஹ. விஸ்வம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது பகவானுக்கு. முதல் நாமாலேயே முடிச்சுட்டார். உலகமே பகவான் தான்டா அப்படின்ட்டார். விஸ்வஸ்மை நமஹ. விஸ்வம் அப்படின்னா உலகம், உலகமே பகவான் தான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கே அவசியமே இல்லை. உலகம்னா அண்ட சராச்சரம் 14 லோகங்கள். இந்த மாதிரி எத்தனை அண்டங்கள் இருக்கோ அந்த அண்டத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதான ஹிரண்யகர்ப்பன்கிற பிரம்மா, அவன் இந்திராதி தேவதைகள் எல்லாமே இந்த விஸ்வங்கிற பதத்துக்குள்ள அடக்கம். அத்தனை பிராணிகள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான், எல்லாமே பகவான் தான். ஒரே நாமால அத்வைத தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டேன். விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னு. இப்படி அத்வைத தத்துவம் சரி கேட்டால் என்ன இருக்கு, அனுபவத்துக்கு வருதா? அதுக்கு எத்தனையோ புண்ணியங்கள் வேணும், சித்தசுத்தி ஏற்படணும், பகவத் அனுகிரகம் இருக்கணும். பல ஜென்மாக்கள், ஒரு ஜென்மாவில் சாத்தியமா? அப்படி பல ஜென்மாக்களால் சாதிக்க வேண்டியதான விஷயமாக இருக்குது அந்த பிரம்ம சாட்சா்காரம், அத்வைத சாட்சா்காரம், அத்வைத சித்திங்கிறது. அப்படி இருக்கிறச்ச கீழனைக்கு விவகார தசையில் பார்த்தோன்னா விஸ்வம் அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம சொல்கிறோம். இந்த உலகம் வேற, உலகத்தை சிருஷ்டி பண்ண பகவான் வேறே அப்படிங்கிற புத்தியில் அந்த நிலையில் இருந்துன்னு நம்ம பேசுறச்ச எப்படி இருக்குது அப்படின்னா விஸ்வம் உலகம். வசு, வசுன்னா என்னது? ஐஸ்வர்யம்னு அர்த்தம். தனம் அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு வசுங்கிற சப்தத்துக்கு அதான் அர்த்தம். விஸ்வம் வசு எஸ்ய. உலகமே எவனுடைய ஐஸ்வர்யமோ, எவனுடைய தனமோ, நம்பாத்து தனம், நான் சம்பாதிச்ச பணம் என்னோடதுன்னு சொல்லிக்கிறோமே, இது நான் சம்பாதிச்சது, என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் எஃப்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமே, அது நம்மளுக்கு அதில் சுதந்திரம் இருக்கே. நம்ம நினச்சா அதை செலவு பண்ண முடியும், நம்மளுடைய பர்சிலிருந்து எடுத்து அதை செலவு பண்ண முடியும், செலவு பண்ணாமல் இருக்க முடியும், வேண்டியவாளுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அப்படி நம்மளுக்கு அதில் சுதந்திரம் இருக்குது. அதனால தான் நம்ம அதுக்கு சுவாமி அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். இந்த தனத்துக்கு நான் தான் சுவாமி, இந்த வீட்டுக்கு நான் தான் சுவாமி, இந்த காருக்கு நான் தான் சுவாமின்னு சொல்கிறோமே, அதே மாதிரி இந்த உலகமே உலகத்துக்கே சுவாமி அவர் தான் விஸ்வாவசுஹு. யார்? ராமன் தான், பரமாத்மா பகவான் தான் விஸ்வாவசுஹு. விஸ்வம் வசு எஸ்ய. எவனுக்கு இந்த விஸ்வமே தனமோ ஐஸ்வர்யமோ அவன் பரமாத்மா, அவன் தான் இந்த விஸ்வாவசுங்கிற பெயரை கொண்டவன். மகாபாரதத்தில் விஸ்வாவசுன்னு பகவானை பற்றி பேசுறது. அப்படி பகவானுடைய பரமாத்மாவுடைய நாமாவாக இருக்கக்கூடிய விஸ்வாவசுங்கிற நாமாவை கொண்டதான இந்த விஸ்வாவசு சம்பத்சர தேவதை.
அப்படி அமைஞ்சிருக்கு இந்த சம்வத்சரம். ரொம்ப உயர்வாக எல்லாருக்கும் சகலக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான விஸ்வாவசு சம்வத்சரமானது இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கு. விஸ்வாவசு சம்வத்சரம், இந்த சம்வத்சரம் பிறந்தது அப்படின்னா என்றைக்கு பிறக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த சமயத்தில் பிறக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த சம்வத்சர பலனை சொல்கிறது. இந்த சம்வத்சரத்துக்கு யார் தேவதை, அந்த தேவதை எப்படி இருக்கார், இந்த சம்வத்சரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் எப்படி இருப்பா, சம்வத்சரத்தில் ராஜாங்கங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ராஜாங்கம்னா நம்மளுடைய ராஜாங்கம் ஒன்றும், நவக்கிரகங்களுடைய ராஜாங்கம்ங்கிறது ஒன்றும், அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் ஜோதிஷ் சாஸ்திர ரீதியாக ஒரு கணக்கு இருக்குது. எல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணுறது இல்லை. நம்மளுடைய எலெக்ஷனில் நம்ம வச்சுட்டு ஒரு தீர்மானம் பண்ணுறோமே, அந்த மாதிரி இங்கே தீர்மானம் பண்ண முடியாது. வேறு எந்த மாறுதலும் பண்ண முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கான். அந்த ரீதியில் தான் இந்த ராஜாங்கமானது அமையும். சத்புத்திரதார சுதராமுதாரஹ வரசதாச்சார பரோதிதீரஹ இஷ்டான்னபுக் சர்வகுணாபிராமஹ விஸ்வாவசௌ யஸ்ய பவேத் பிரசூதிஹி அப்படின்னார். இந்த விஸ்வாவசு சம்வத்சரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். சத்புத்திரதாரஹ, ஒரு மனுஷன் எப்போ பூர்ணத்துவத்தை அடைகிறான், ஒரு மனுஷன் அப்படிங்கிற தன்மையை எப்போ முழுமையாக அடைகிறான் அப்படின்னா பிரஜயாஹி மனுஷ்ய பூர்ணஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவனுக்கு குழந்தை ஏற்படணும், அப்போ தான் அவன் மனுஷன் பூர்ணத்துவத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு இடத்துல வேதம் பிரார்த்திக்கிறது, யஸ்த்வா ஹிருதா கீர்ணாமன்யமானோ மர்த்தியம் மர்த்தியோ ஜோஹவீமி ஜாதவேதோ யசோ அஸ்மாசு தேஹி பிரஜாபிரக்னே அமிர்தத்வமஸ்யாம். ஹே அக்னே அமிர்தத்வம் அஸ்யாம். அக்னியை பார்த்து பிரார்த்திக்கிறது, நான் அமிர்தத்துவத்தை அடையணும், அழிவில்லா தன்மையை நான் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. எப்படிடா அடையிறதுன்னார், பிரஜாபிரக்னே, பிரஜாபிஹி, பிரஜா அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம், குழந்தைகளால் நான் அழிவில்லா தன்மையை அடையணும் அப்படிங்கிறார். எப்படி குழந்தைகளால் இவன் அழிவில்லா தன்மை அடைய முடியும்? அதுக்கு உபபத்தி இன்னொரு இடத்துல சொல்றது வேதம். பிரஜாமனு பிரஜாயசே தது தே மர்த்தியாமிருதம். குழந்தை பிறக்கிறதே, அந்த குழந்தை வேற இவன் வேற இல்லடா, இந்த குழந்தையாவே இவன் தான் பிறக்கிறான், அப்பா தான் குழந்தையா பிறக்கிறாங்கிறது. ஆத்மா வை புத்திர நாமாசி அப்படின்னு சொல்றது. பிரஜாமனு பிரஜாயசே, பிரஜாம் மனு அயமேவ பிரஜா துவமேவ பிரஜாயசே அப்படிங்கிறது. தது தே மர்த்தியாமிருதம். ஹே மர்த்திய ததேவ தே அமிர்தம். ஹே மர்த்தியனே மனுஷா, நீ தாண்டா குழந்தையா பிறக்கிற, நீ போயிட்டேன்னு நினைக்காத, குழந்தை ரூபத்தில் நீ தான் இருக்க. வந்த உடனே சொல்கிறா இவாள்லாம், நீங்கள் வந்தால் அப்பாவே வரா மாதிரி இருக்கு, அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குங்கிறா. அப்பா தான், நம்ம வேறையா, நம்ம குழந்தைகள் தான் நம்ம. இதை தான் பிரார்த்திக்கிறது வேதம். பிரஜாபிரக்னே அமிர்தத்வமஸ்யாம். இல்லையா, அவருடைய அனுகிரகம் தானே. வந்த உடனே முதல்ல அவரை நினச்சின்னு தானே பேச ஆரம்பிக்கிறோம், அவர் அனுகிரகம் தானே பேசுகிறோம், நம்மளுக்கு என்ன தெரியும். பிரஜாபிரக்னே அமிர்தத்வமஸ்யாம். ஹே அக்னே பிரஜாபிகி அகம் அமிர்தத்வமஸ்யாம். எனக்கு நிறைய குழந்தைகள் பிறகணும், அதனால நான் அமிர்தத்துவத்தை அழிவில்லா தன்மையை நான் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது வேதம். அதை தான் இங்கே சொல்கிறார். சத்புத்திரதாரஹா. இந்த விஸ்வாவசு சம்வத்சரத்தில் எந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நிச்சயமாக சந்ததி உண்டு அப்படிங்கிறார். சத்புத்திரதாரஹா. சந்ததி எப்போ வரும்? நல்ல மனைவி வந்தால் தானே. கல்யாணம் ஆகணுமே முதல்ல. நார்தாரஹா சத்புத்திரதாரஹ. நல்ல கல்யாணம் நடக்கும். சத்புத்திரதாரஹா சுதராமுதாரஹா. சரி, கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்தா என்ன பிரயோஜனம்? தார்மிகனா இல்லைன்னா சுதராமுதாரஹ. நிறைய தர்மம் பண்ணுவானா, தர்மிஷ்டனாக இருப்பானா. சம்பாத்தியம் குறைச்சலாக இருந்தாலும் நிறைய தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குமா. அதுக்காக சம்பாத்தியம் குறைச்சலாக இருக்கணுங்கிறது பலன்னு சொல்லலை.
அப்படி இருந்தாலும் தார்மீகனாக இருப்பாங்கிறார். சுதராம் உதாரஹ வரஸ் சதாச்சார பரோதி தீரஹ. சதாச்சாரபரனாக இருப்பானாம். எல்லாம் இருக்கும், ஆச்சாரத்தில் ருச்சி இருக்காது சில பேருக்கு. எதுக்கு குடிமி வச்சுக்கணும், எதுக்கு பஞ்சகஜம் கட்டிக்கணும், எதுக்கு நெத்தி கட்டுக்கணும், எதுக்கு மடிப்பாக்கணும், எதுக்கு குளிக்கணும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பான். குளிச்சு தான் ஆகணுமா, சென்ட் அடிச்சுட்டா போறாதா அப்படின்னு கேள்வி கேட்குறான் இல்லையா? அப்படிலாம் இருக்க மாட்டானா. எல்லாத்துலேயும் நம்பிக்கையோட பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்த ஆச்சாரத்தை கார்த்தால உஷக்காலத்தில் எழுந்துக்கிறது, சௌச்சங்கள் பண்ணுறது, தந்ததாவனம் பண்ணுறது, பிராத்தஸ்நானம் பண்ணுறது, சந்தியோபாசனம் பண்ணுறது, உபாசனாதி ஹோமங்களை அனுஷ்டானம் பண்ணுறது, தேவதாராதனம் பண்ணுறது, அதிதி சத்காரம் பண்ணுறது, நல்ல வஸ்திரங்களை சரியான வஸ்திரங்களை தரிச்சுக்கிறது, திலகதாரணம் பண்ணுறது, தானங்கள் பண்ணுறது, அப்படி நல்ல சத்விருத்தியில் சம்பாதிக்கிறது, கண்ணா பின்னா உத்தியோகத்துக்கு போகாமல் நல்ல படிப்பை படித்து நம்ம தர்மத்துக்கு விரோதம் இல்லாததான படிப்பை படித்து அப்படி தார்மீகமான சம்பாத்தியம் பண்ணுறது, நல்லபடியாக குடும்பத்தை நடத்துறது, இப்படி பகலிருந்து ஆரம்பித்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் தார்மீகனாக இருக்கணுமே, நல்ல ஆச்சாரத்தோட ஒழுக்கத்தோடு இருக்கணுமே. இது முக்கியம் இல்லையா? அதான் சொல்றார், வரஸ் சதாச்சார பரஹா அதிதீரஹா. எல்லாம் இருக்கும், ஆனால் தைரியம் இருக்காது. படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், 2 வார்த்தை பேசுங்கோளே அப்படின்னு மைக்க கொடுத்தா வேர்த்துரும். அச்சோ எனக்கு பயமாக இருக்குது சார். ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு, நீங்கள் இன்ட்ரோடக்ஷனுக்கு 2 வார்த்தை பேசுங்கோளே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் நீங்கள் சொல்கிறத கேட்டாலே எனக்கு வேர்த்து குட்டிடுத்து அப்படின்ட்டு இன்னைக்கு மத்தியானம். அப்படி அதிதீரஹா, தீரனாக இருக்கணும். ஏதோ தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அது நிறைய தெரிஞ்ச மாதிரி பேச தெரியணும் இல்லையா? அது ஒரு சாமர்த்தியம். சத்புத்திரதாரஹ சுதராம் உதாரஹ வரஸ் சதாச்சார பரோதி தீரஹ. அப்படிலாம் இருப்பாளா இந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள். இஷ்டான்னபுக்கு சர்வகுணாபிராமஹா, நல்ல ஷட்ருச்சி பஞ்சபக்ஷ பரமான்னத்தை சாப்பிட்றவாளாக இருப்பாளாம். இஷ்டான்னபுக்கு, என்னெல்லாம் நன்னா அவளுக்கு பிரீத்தி இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். நன்னா சாப்பிட்றவாளாக இருப்பா. அதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். அன்னம் இருந்தால் போகாது. அதனால தான் வேதம் அன்னவான் அன்னாதோ பவதி அப்படின்னு தனியாக சொல்கிறது. அன்னம் இருந்தால் அவன் அன்னவான். அன்னாத்தியம் அப்படிங்கிறது வேற. அன்னம் அத்தும் யோக்கியதா அன்னாத்தியம். அன்னத்தை சாப்பிட்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா? வியாதி இல்லாமல் இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும், உள்ளே போட்டால் அது உள்ளே இறங்கணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. அதுதான் 2ஆக பிரார்த்திக்கிறது வேதம். அன்னவான் அன்னாதோ பவதி, அன்னமும் இருக்கணும் அன்னாத்தியமும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. இஷ்டான்னபுக்கு சர்வகுணாபிராமஹா, சகல குணங்களோட இருப்பானாம். அதனால தானே ராமாயண ஆரம்பத்தில் முதல் கேள்வியே என்ன? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். யாரா படிப்பாளின்னு கேட்கல, யார் ஐஸ்வர்யசாலின்னு கேட்கல, யார் தீரன்னு யார் வீரன்னு கேட்கல, யார் குணவான். முதல் கேள்வி யாரா குணவான். குணத்தை பார்த்து தான் மார்க் போடுறார் பகவான். அப்படி சர்வகுணாபிராமஹா, சகல குணசம்பன்னனாக இருப்பானா இந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை. அபிராமஹா, பார்த்தா ரொம்ப தேஜஸ்வியாக பிரம்மவர்த்திசியாக பார்த்துட்டே இருக்கணும். சில பேர் உபன்யாசம் பண்ணாலோ பாட்டு பாடினாலோ அவன் முகத்தையே பார்க்க முடியாது, அஷ்டாவக்கரனா மாறிடுவாவா. 8 கோணல் வரும், எப்படி பார்க்கறதுன்னு அதனால் கண்ணை மூடின்னு தான் கேட்கணும் பாட்டை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்த்தா ரொம்ப அபிராமனாக சுந்தரனாக இருக்கணும். விஸ்வாவசௌ யஸ்ய பவேத் பிரசூதிஹி. இந்த விஸ்வாவசுங்கிற வருஷத்தில் எந்த குழந்தை உற்பத்தி ஆறானோ அவன் இவ்வளவு குணாதிசயங்களோடு இருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடும் மாடுபலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு வருஷாதி நூல். இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு ஒரு மகான், அவர் இந்த 6வது வருஷமும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் எழுதிட்டார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பாடல். அந்த பாடலை வச்சுட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளாண்மை ஏறும். வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோமே, விவசாயம், கிருஷி, அது நிறைய அபிவிருத்தி ஆகும். விவசாயிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய வரவேற்பு இருக்கும். அவள் விதைக்கிற இந்த பயிர்கள்லாம் நன்னா விளையும். அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா?
நாட்டில் ரொம்ப முக்கியம் விவசாயம். முதல்ல அதை தான் கவனிக்கணும். அதனால தான் சாஸ்திரம் வேதம் சொல்கிறது, தஸ்மாதன்னந்ததன்னு சர்வாஹாண்யேதானி ததாதி. எவன் ஒருவன் அன்னதானம் பண்ணுறானோ எல்லாத்தையே கொடுத்ததா ஆகிறாமும். சர்வஸ்வ தட்சிணாக்கமான ஒரு யாகம் இருக்குது. அத்தனை சொத்தையும் கொடுத்துடணும், அப்படி ஒரு யாகம் இருக்குது. யாகத்தில் இவ்வளவு இவ்வளவு தட்சிணை அப்படின்னு அதுக்கு கணக்கு இருக்குது. 116 பசுமாடு இப்படிலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ கணக்கு இருக்குது. ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகத்தில் சர்வஸ்வம் தட்சிணா. எல்லாம் இவனுக்கு என்னெல்லாம் சொத்து சேர்த்துருக்கானோ அத்தனையும் தட்சிணையாக கொடுத்துடணும். அப்படி ஒரு யாகம் இருக்குது. அன்னதானம் யார் பண்ணுறானோ அவன் எல்லாத்தையும் கொடுத்ததான் ஆறான் அப்படிங்கிறார். ஏன்னா அன்னம் சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும், இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணும். மீதி எல்லாம் இருந்து அன்னம் இல்லை அப்படின்னா இவனால் வாழ முடியுமா? பிரயோஜனம் உண்டா? அதனால தான் எத்தனை தானம் இருந்தாலும் எல்லா தானத்தையும் அன்னதானம் ரொம்ப உயர்வு, ரொம்ப பலன் அதிகம். அன்னதானம், நீர்மோர் பானகங்கள் குடிக்கிறதுக்கு, தீர்த்தம் கொடுக்கறது, அன்னத்தை கொடுக்கறது, இதெல்லாம். அதனால தான் சாஸ்திரம் எந்த அளவுக்கு இந்த தானத்தை உயர்வுன்னு சொல்லித்தோ அந்த அளவுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது. பப்ளிக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அன்ன விக்கிரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது சாஸ்திரம். சாப்பிட்ற சாப்பாட்டையும், பசிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்ற சாப்பாட்டை, தாகத்துக்கு குடிக்கிற தீர்த்தம், இதை பணம் கொடுத்து விற்காத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது. எந்த சூழ்நிலையிலையும் அன்னத்தை விற்காதரா, அன்னத்தை வச்சு ஜீவிக்காத, குடிக்கிற தீர்த்தத்தை காசுக்கு வச்சு ஜீவிக்காத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது. ரொம்ப தர்மசாஸ்திரத்தில் அத்தனை மகரிகளும் சேர்ந்து சொல்கிறான், அன்ன விக்கிரயம் மகாதோஷம், தீர்த்த விக்கிரயம் பண்ணவே பண்ணாதீங்க, இனாமா கொடுங்க, நீங்கள் வேறு ஏதோ பண்ணிக்கோங்க, விற்த்திக்கு வேறு ஏதோ பண்ணுங்க, அன்ன விக்கிரயம் பண்ண. அப்படி அன்னதானம் தானமாக தான் பண்ணணும். இந்த இடத்துல நித்திய அன்னதானம் நடக்கிறது. எப்போ வந்தாலும் இங்கே சாயங்காலத்தில் அன்னதானம் ஏதோ தொண்டையில் வச்சு கொடுத்துட்டே இருக்கா. ஒன்றும் விசேஷ தினங்களில், உற்சவ தினங்களில் விசேஷமாக அன்னதானங்கள் நம்ம சமாஜத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி அன்னந்ததன்னு இங்கே இந்த விஸ்வாவசு வருஷம் நிறைய விளைச்சல் இருக்கும், விவசாயம் நன்னா இருக்கும். அடுத்த ஐஸ்வர்யம் என்னது, நம்ம ஐஸ்வர்யமாக கருதினது என்னது நம்ம தேசத்தில் அப்படின்னா பசுமாடு. அதனால தான் ஆவே செல்வம் அப்படின்னு சொல்லுவாள். ஆ அப்படின்னா என்னது, ஆ அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம். அதனால தான் ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். ஆவின் அப்படின்னா அது ஏதோ புது பெயர், இங்கிலீஷ் பெயர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. இங்கிலீஷ் பெயர் இல்லை, பசுமாட்டினுடைய பால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எனக்கே ரொம்ப நாளைக்கு தெரியாது அது. ஆவின் அப்படின்னா அது யாரோ ஒருத்தருடைய பெயர் போல்றக்கே, அதை ஆரம்பித்தவருடைய பெயர் போல்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே ஆ அப்படின்னா பசுமாடு, ஆ பசுமாட்டை தான் செல்வமாக கருதின்னு இருந்தா. அதனால தான் யார் ராஜாக்கள்லாம் மாடை தானம் பண்ணுவா. உனக்கு எத்தனை மாடு வேணும் அதோ அனுப்புகிறேன் அப்படின்பா. அப்படி பசுமாடும் மாடு பலிக்கும், நிறைய கறக்குமா. இந்த வருஷம் மாடுகள்லாம் நிறைய பால் கறக்கும். சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார் கண். குழந்தை, சின்ன குழந்தையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த வருஷம் ராஜா சூரிய பகவான் எந்த நாளில் உகாதி பண்டிகை சாந்திரமான ரீதியாக சம்வத்சரம் ஆரம்பமாகுதோ அன்றைய தினம் யார் அதிபதியோ, எந்த கிரகம் அதிபதியோ அவன்தான் அந்த சம்வத்சரம் முழுவதும் ராஜா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை உகாதி பண்டிகை, சூரிய பகவான் அவன் தான் ராஜா. அவன் ராஜான்னா சூரியன்கிறவன் கிரகத்துக்கெல்லாம் நாயகன் இல்லையா. அப்படின்னா அவன் நன்னான்னா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் இப்படி தான் நம்மளுக்கு தோணும். சூரியன்கிறவனை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்கிறது வேதங்கள்லாம். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனேன்னு நித்தியம் 3 வேளை நம்ம சந்தியாவந்தனத்தில் சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் எப்படி இருக்கான்னார், அவர் கிட்ட நெருங்கவே முடியாது. கிட்ட வரைக்கும் ஏன் போகணும், ஒரு நிமிஷம் அவரை தொடர்ச்சியாக பார்க்க முடியுமா கண்ணால்? அதுவே பார்க்க முடியலையே நம்மளால். அவ்வளோ உக்ரமானா இருக்கார். அந்யோன்ய வைரம் க்ஷிதிபாலகானாம் நாத்தியம் புமுஞ்சந்தி பலாஹகாஷ்ச பூஜாத் பஜம் சஸ்திரபயம் பிரஜானாம் சோராக்னிபாதாப்த பதௌ பதங்கே. ராஜாக்கள் ஒருத்தருக்கொத்தர் அடிச்சு பாடினார். க்ஷிதிபாலகானாம் நாத்தியம் புமுஞ்சந்தி பலாஹகாஷ்ச. பலாஹகாக மேகங்கள், அதெல்லாம் என்ன பண்ணுமா, மழை உண்டோ, ஆனால் நிறைய மழை உண்டு, எல்லாம் எங்கே பெய்யும்னார், போய் சமுத்திரத்தில் கொட்டும். அப்படியே மலையில் போய் கொட்டும். இங்கேயும் மழை உண்டோ, ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, தேவைக்கேற்ப இருக்கும் அப்படின்னார்.
பூயாத் பயம் சஸ்திரபயம் பிரஜானாம் சோராக்னிபாதாப்த பதௌ பதங்கே. எப்பயுமே நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. பதார்த்தம் சொன்னால் அவர் நம்ம இன்னும் பயம் ஜாஸ்தியாகும். அப்படியே ஜாக்கிரதையாகவே இருக்கணும்ட்டார். சூரியன் ராஜாவாக வந்ததனுடைய பலனை பார்த்து பலன் அப்படி அவர் பலன் சொல்கிறார். மந்திரி சந்திரன் வாக்கிய கணிதப்படி, திருக்கணிதப்படி சூரியன். திருக்கணிதம் வாக்கிய கணிதம் அப்படின்னு 2 கணிதம் ஓடின்னு இருக்கணும். பஞ்சாங்க கணிதத்தில் சூரியன் ஒருத்தர் தான், சந்திரன் ஒருத்தர் தான். அப்போ ஒரே சமயம்தான் இருக்கணும். மாத பொறுப்பு ஒரே சமயமாக இருக்கணும், வருஷ பொறுப்பு ஒரே சமயமாக தான் இருக்கணும். திருக்கணிதப்படி நேத்திக்கு மாத பொறுப்பு, வாக்கிய கணிதப்படி நாளைக்கு மாத பொறுப்புலாம் எப்படி வருது? இப்படி வரக்கூடாது இல்லையா? சாஸ்திரப்படி நியாயப்படி ஒரு நாளைக்கு தான் ஒரே சமயம்தான் மாதமும் பிறக்கணும். ஏன்னா சூரியன் ஒரு சூரியன் தானே இருக்கான், ஒரு தடவை தானே ஒரு ராசிக்கு மாற போகிறான். அப்போ ஒரே சமயமாக தானே இருக்கணும். நான் நேத்திக்கே பண்ணிட்டேன் சார் தர்ப்பணம், எங்கள் ஆற்றுல திருக்கணித பஞ்சாங்கம், எங்கள் ஆற்றுல வாக்கிய பஞ்சாங்கம் நான் நாளைக்கு தான் பண்ண போகிறேன். மாமா என்னைக்கு எதை பண்ணணும், சன்னவதி தர்ப்பணம் எப்படி போட்டிருக்கேளே, திருக்கணிதப்படி என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு வைதிக ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே நாள் தானே வரணும், ஒரே சமயம் தானே மாதம் பிறக்கணும், வருடம் பிறக்கணும். சூரியன் ஒரு சந்திரன் தானே, எல்லாருக்கும் 9 கிரகமும் ஒன்று தானே இருக்குது. வாஸ்தவம் தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. அதை புனഃசோதனம் பண்ணணும். அப்படி சோதனை பண்ணி 2த்தையும் ஒன்றாக ஆக்கணும். சிராத்த திதியே மாறுபடுறது சில சமயங்களில். இப்படி எல்லாத்தையும் ஒன்றாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவா ரொம்ப முயற்சி பண்ணின்னு இருக்கா. அவளுடைய தபசக்தியை கொண்டு எல்லாரையும் ஒன்றாக ஆக்கணும்னு பெரிய முயற்சி நடந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் அது பலிக்கும், அவசியம் பகவத் அனுகிரகத்தில் பலிக்கும். அப்படி எதுக்கு சொல்ல வந்தோம்? திருக்கணிதப்படி சூரியன்னா மந்திரி, வாக்கிய கணிதப்படி சந்திரன் மந்திரி. அப்போ வாக்கிய கணிதப்படி சந்திரன் மந்திரியாக இருக்கிறது கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. ராஜாக்கள்லாம் ஒத்துமையாக இருப்பா, நல்ல மழை உண்டு, குழந்தையெல்லாம் சௌரியமாக இருப்பா அப்படின்னு பலனை சொல்கிறார். மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு அப்படின்னார் இடைக்காட்டு சித்தர். நல்ல மழை பெய்யும்பா, ஆனால் பூமியில் குறைச்சலாக இருக்கும், ஆனால் தேவைக்கேற்ப இருக்கும் அப்படின்னார். பூமிங்கிறது எவ்வளோ பெருசு, பாரதம் மட்டும்தானா? எத்தனையோ நாடுகள் இருக்குது, எல்லாத்துலேயும் மழை பெய்யும். அப்போ பாரதத்தில் பெய்யணும். சரி, பாரதம் எவ்வளோ பெருசு, நம்ம இருக்கிற இடத்துல பெய்யணுமே மழை. வெஸ்டமாம்பலத்தில் ஆரியகவுடா ரோடில் ஜலம் கஷ்டம் வராமல் இருக்கணுமே. போர் போட்டால் ஜலம் வரணும், அபிஷேகத்துக்கு தீர்த்தம் மடி சுத்தமான ஜலம் வரணும், பிரதோஷ அபிஷேகத்துக்கு சுத்தமான ஜலம் வரணும். யாரோ கொண்டு வந்த ஜலத்தை வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலைக்கெல்லாம் நம்ம போகாமல் இருக்கணுமே. அப்படின்னா எந்த இடத்துல தர்மம் அதிகமாக இருக்கோ அங்கே ஜல கஷ்டம் வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சொல்கிறார். சேனாதிபதியாக சனி இருக்கார், சஸ்யாதிபதியாக புத பகவான் இருக்கார். மத்தியவிருஷ்டிர் மத்திய சஸ்யம் மேகாஹ வாதேன பீடிதாஹ திராசஸ் சர்வஜனானாஞ்ச புதே சஸ்யாதிபே சதி. வாக்கிய கணித ரீதியாக குரு பகவான் சஸ்யாதிபதியாக இருக்கார். சணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை, மஞ்சள் கலர் தானியங்கள் இத்தியாதிகள்லாம் நிறைய வளர்ச்சி அடையும். இந்தோஹோ தானியாதிபத்வம். சந்திரன் தானியாதிபதியாக பகுக்ஷீரப்பிரதா காவஹா அப்படிங்கிறார். இந்த பசுமாடெல்லாம் நிறைய க்ஷீரங்கள் கொடுக்கறதாக இருக்கும். இப்படி ரவி அர்காதிபதி. சுபிக்ஷஞ்ச மகத்வருஷம் சந்திரே தானியாதிபே சதி. சுபிக்ஷம் மகத்வருஷம், நிறைய அன்ன சமிருத்தி, மழை ஏற்பையான மழை. மகத்வருஷம்னு சொன்னாலும் தேவைக்கேற்ப மழை ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. சந்திரன்கிறவன் மனக்காரகன். சந்திரனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, மந்திரியை சந்தோஷப்படுத்தினா காரியம் நடந்துடும். சந்திரனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அம்பாளை ஆராதனம் பண்ணணும். அம்பாளை நம்ம ஆராதனம் பண்ணோன்னா சந்திரன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அதனால் ராகா சந்திர சமான காந்தி வதனாநாகாதிராஜஸ்துதா மூகாநாமபி குர்வதி சுரதுனி நீகாஷ வாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சிநகரி விஹார ரசிகா शोकापहंत्री सता एका पुण्य परंपरा पशुपतेरकारिणी राजते. காமாட்சியை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ராகாச்சந்திர சமான காந்தி வதனா,
பௌர்ணமி சந்திரனை மாதிரி இருக்காளாம் அம்பாள், முகம் அப்படி இருக்கா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறச்ச பலஸ்ருதியில் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எப்படியெல்லாம் பாராயணம் பண்ணணும்னு விதானம் சொல்கிறார். அம்பாள் லலிதாம்பிகை நித்திய சாநித்தியத்தோடு இருக்கா, இங்கே அம்பாள் இருக்கா, ராஜராஜேஸ்வரி இங்கே சாநித்தியத்தோடு இருக்கா. அங்கே இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் கிரணம் மேலே படுற மாதிரி போய் உக்காண்டு இந்த சந்திர பிம்பத்தில் அம்பாளை தியானம் பண்ணிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்படி பாராயணம் பண்ணிட்டா ரொம்ப அமோகமான பலன் சொல்கிற. சகல வியாதியும் நிவர்த்தி ஆகிடும். சந்திரன்கிறவன் மனக்காரகன், மனசில் சந்தோஷம் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பான். சில பேருக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான சகல சம்பத்து இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதோ குறைப்பட்டுட்டே இருப்பான். எதை நினச்சோ கவலைப்பட்டுட்டே இருப்பான், துக்கப்பட்டுட்டே இருப்பான். ப்ரெசண்ட்டு காலத்தை பற்றி யோசிக்கவே மாட்டான். பாஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் முடிஞ்சு போனதை பற்றியே சிந்தனை பண்ணிடுறான். இங்கே வந்து உபன்யாசத்துக்கு உட்காண்டாலும் இவர் என்ன பேசுகிற 1 மணி நேரம்னு கேட்க மாட்டானோ. நடந்து முடிஞ்சதே காத்தாலும் என்ன சண்டை நடந்தது, நம்மளுக்கும் மாமாவுக்கும் என்ன சண்டை நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருப்பாள் சில மாமி. சில பேர் ஃப்யூச்சரையே யோசிச்சுட்டு இருப்பாள், பவிஷ்யத் காலத்தையே யோசிச்சுட்டு இருப்பாள், என்ன நடக்க போகிறது அப்படின்னு. அப்படிலாம் இருந்தால் என்னடா பலன்னார், பாஸ்ட்டு ஃப்யூச்சரையே யோசிச்சுட்டு இருந்தால் ப்ரெசண்ட்டு லாஸ்ட்டாக போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். யார் ப்ரெசண்ட்டில் ப்ளசண்ட்டாக இருக்கானோ அவன் தான் உருப்பிடுவான், அவன் தான் எதையாவது சாதிக்க முடியும். ப்ரெசண்ட்டில் எவன் வந்து அதை விட்டுவிட்டு பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையுமே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கானோ அவன் 3 காலத்தையும் இழக்கிறான் அப்படிங்கிறான். அப்படி ப்ரெசண்ட்டில் ப்ளசண்ட்டாக இருந்தால் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது சந்திரன் ஜாதகத்தில் உச்சனாக இருந்தான்னா அப்படி இருப்பாளாம். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாளாம். சௌபாகியத்தோடு சகல சம்பத்தோடு இப்படி சந்தோஷமாக மனசோடு இருப்பாளாம். அதை தான் சொல்கிறாரு. இங்கே சந்திரன் மந்திரியாக வந்திருக்கான். வாக்கிய கணிதப்படி எல்லாரும் அம்பாளை ஆராதிக்கணும். அம்பாளை ஆராதித்து ஸ்திரீகள் நிறைய அம்பாளை ஆராதிக்கணும். சௌபாகியத்தோடு இருக்கணும். எப்போ பார்த்தா நிறைய திலக்கங்கள் எப்பவும் விட்டுண்டு சௌபாகிய திரவியங்கள்லாம் நித்தியம் மஞ்சள் இத்தியாதி சௌபாகிய திரவியங்களோடு இருந்துண்டு முறைப்படி வஸ்திரங்களை தரிச்சுண்டு பிராத்தக்காலத்தில் உஷக்காலத்தில் தூங்காமல் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து வாசை தெளித்து கோலம் போட்டு சுவாமி கிட்ட தீபம் ஏற்றி வாசலில் தீபம் ஏற்றி அதே மாதிரி சந்தியா காலங்களில் வாசை தெளித்து கோலம் போட்டு கிராமங்களில் இன்றைக்கும் 2 வேளை வாசை தெளித்து கோலம் போட்டுருக்கா. டவுனில் தான் நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். ஒருவேளை கோலம் போடுறதே ஸ்டிக்கர் கோலமாக போயிடுது அப்படிங்கிற எல்லாரும். அப்படி 2 வேளை சாயங்காலத்துலேயும் வாச தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி தீபம் ஏற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிண்டு சமைக்கிறச்ச ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிண்டு கேட்டுண்டு இப்படி சௌபாகியத்தோட ஸ்திரீகள் இருந்தால் குடும்பம் தேசம் நாடு எல்லாமே க்ஷேமமாக இருக்கும். ஸ்திரீகள் கிட்ட தான் தர்மமே இருக்குது. பகவான் சொல்கிறான், ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரா அப்படிங்கிறான் கீதையில். கீதாச்சாரியன் கவலைப்படுறான், ஸ்திரீகள் அவளுடைய தர்மத்திலிருந்து விலகிப்டா அப்படின்னா எல்லாமே விலகி போயிடும்டா அப்படின்னு அன்னைக்கு பகவான் பாரத யுத்தத்தில் கவலைப்பட்டிருக்கான். அப்படி ஸ்திரீகள் கிட்ட தான் நம்மளுடைய சனாதன வைதிகமான தர்மமே இருக்குது. ஸ்திரீகள் இந்த தர்மத்தில் நிஷ்டையோடு இருந்தால் சனாதனத்தை பற்றி யாராவது பேச முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவளுடைய சக்தியில் தான் இருக்குது எல்லாமே. இந்த இடத்துல எத்தனை ஸ்திரீகளுடைய ஆராதனை நடந்திருக்கு, எத்தனை சுமங்கலி பூஜை நடந்திருக்கு, எத்தனை வைபவங்கள் நடந்திருக்கு, எத்தனை சண்டி ஹோமம் இங்கே நடந்திருக்கு. அதனால தான் எந்த துஷ்ட சக்தியினாலையும் உள்ளே நுழைய முடியல நம்ம ராம சமாஜத்துக்குள்ளே. எத்தனை சண்டி ஹோமம் நானே அப்பாவோட வந்து பண்ணியிருக்கேன். எத்தனை நவச்சண்டி, எத்தனை சதச்சண்டி, எத்தனை சஹசிர சண்டி, எத்தனை அம்பாள் ஆராதனை பண்ணி 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 சாநித்தியத்தோடு இருக்கக்கூடியதான இடம் மகாபரிவா திவ்ய சாநித்தியத்தோடு இருக்கார். அப்படி ஸ்திரீகளை ஆராதனை பண்ணணும், ஸ்திரீகளை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸ்திரீகளும் சௌபாகியமாக தர்மத்தில் நிஷ்டாலாக தன்னுடைய ஆத்துக்கார தர்மப்படி இருக்க பண்ணுறவாளாக குழந்தைகளை தர்மத்தில் ஈடுபடுத்துகிறவாளாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அதை தான் இந்த வருஷத்துலையும் நம்ம தர்மமாக எடுத்துக்கணும். அப்படி ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கரிச்ச என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னார், ஏதோ ஒரு புது கொள்கையை நம்ம எடுத்துக்கணும். இத்தனை நாள் இருந்துட்டோம், நம்மளுடைய வயசில் பாதி வயசு ஆயாச்சு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இருக்க போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். சாஸ்திரம் சொல்கிறது நீ நித்தியமே யோசிக்கணும்டா அப்படிங்கிறது. நித்தியமே யோசிக்கணும் அப்படிங்கிறது.
உத்தாயோத்தாய போத்தவ்யம் அப்படிங்கிறது. கிமத்திய சுகிருதம் கிருதம் தத்தம் வா தாபிதம் வாபி வாக் சத்யாவாபி பாஷிதா. தத்தம் வா தாபிதம் வா வாக் சத்யாவாபி பாஷிதா. நித்தியம் கார்த்தால எழுந்த உடனே நினச்சி பார்க்கணும். என்ன நினைக்கணும்? என்ன பண்ணுறோம்? நம்ம கார்த்தால எழுந்துக்கிறோம். எப்படி எழுந்துக்கிறோம்? அலாரம் வைக்கிறோம். அலாரம் 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி அலாரத்தை வச்சுடுறோம். முதல்ல எடுத்து வச்சா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோன்னு நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிறதுனால அது ஒரு அரை மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக அலாரத்தை வைக்கிறோம். அது அடிச்சுட்டே இருக்கும். இவன் ஸ்னூஸ்னு தட்டிகிட்டே இருப்பான். அது பின்னாடி போயிட்டே இருக்கும் இல்லையா? அது ஒரு கட்டத்தில் போய் நிற்கும். நின்ற உடனே அறக்க பறக்க எழுந்துட்டு அப்படியே ஓடுறான் பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்கு. சாஸ்திரம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றது. என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்னா, எழுந்துக்கணும். எழுந்துட்டு 10 நிமிஷம் எழுந்த இடத்துலையே உட்காரணும். முதல்ல அசையாமல் உட்காரணும். உட்காந்து பகவானை ஸ்மரிக்கணும். நம்மளை சிருஷ்டி பண்ணதான பரமாத்மாவை ஸ்மரிக்கணும். பிரம்மா முராரிஹி திரிபுராந்தகாரிஹி பானுஷி பூமி சுதோ புதச்ச குருச்ச சுக்ர சனி ராகு கேதவஹ குர்வந்து சர்வே மம சுப்பிரபாதம் அப்படின்னு நூத்தன சம்வத்சரம். இன்னைக்கு விஸ்வாவசு முதல் நாளைக்கே வாத்தியார் பஞ்சாங்கங்களை வச்சுண்டு ஆதித்யாக சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹான்னு பஞ்சாங்கங்களில் 9 நவகிரகங்களையும் ஆராதனம் பண்ணி பூஜை பண்ணி நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு நவகிரகத்தை சுற்றினா போரும்னு இல்லை. நித்தியம் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே நவகிரகத்தை பிரார்த்தனை பண்ணின்னு சொல்லித்து சாஸ்திரம். நித்தியமே 9 கோள்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை. பகவானை நினைக்கணும், நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணணும், பாகவதால ஸ்மரிக்கணும். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீகன்னு பாகவதோத்தமர்கள்லாம் ஸ்மரிக்கணும். இப்படி கராகிரே வசதே லக்ஷ்மின்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும். பூமாதாவை பிரார்த்தனை பண்ணணும். இப்படி பதிவிரதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்னடா பண்ணணும்? உத்தாயோத்தாய போத்தவ்யம் கிமத்திய சுகிருதம் கிருதம். நேத்திக்கு முழுக்க நான் உயிரோடு இருந்திருக்கேனே, பகவான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கானே, சாப்பிட்றதுக்கு அன்னம் கொடுத்தானே, இருக்கிறதுக்கு நிழல் கொடுத்தானே, எனக்கு எல்லா சாமர்த்தியத்தையும் கொடுத்தானே, நான் என்ன பண்ணேன்? என்ன நல்ல காரியம் பண்ணேன்? கிமத்திய சுகிருதம் கிருதம். நேத்திக்கு நான் என்ன நல்ல காரியம் பண்ணேன்னு நினச்சி பார்க்கணும். தத்தம் வா, ஏதாவது கொடுத்தேனா? யாருக்காவது தானம் பண்ணேனா? தாபிதம் வா, யாரையாவது கொடுக்கும்படி பண்ணினேனா? சில பேர் தானும் பண்ண மாட்டான். யாராவது தானம் பண்ணுறேன் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு போனால் அவளையும் தடுப்பான். சில புண்ணியவான்கள் அப்படி இருக்கான் இல்லையா? நான் கொடுத்தேனா? யாரையாவது கொடுக்கும்படி பண்ணேனா? தத்தம் வா தாபிதம் வா வாக் சத்யாவாபி பாஷிதா. நான் உண்மையை தான் பேசினேனா அப்படின்னு நித்தியம் எழுந்து நினச்சி பார்க்கணுமா சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி நினச்சி பார்த்தா எப்படி நம்மளுக்கு தப்பு பண்ண தோணும்? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ணிக்கணும். அன்றைக்கி காலத்தில் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு தடவை நினைக்கணும். நம்மளுக்கு ரொட்டீன் என்ன, இன்றைக்கி என்ன காரியக்கிரமங்கள், நான் என்ன நல்ல காரியம் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கணும் காலத்தால் எழுந்த உடனே. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா தேசத்திலேயே கெடுதல் நடக்காது, தவறெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்படி சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ரீதியில் நம்ம விஸ்வாவசு புது வருஷம் இன்றைய நாளில் எல்லாரும் இந்த கொள்கை எடுத்துக்கும். நித்திய காத்தால் எழுந்த உடனே இதை நினச்சி பார்க்கறது, நினச்சி பார்த்து ஏதோ தர்மங்களை அன்னைக்கு புது புது தர்மத்தை ஆரம்பிக்கிறது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை இன்றைய தினம் எடுத்துக்கணும். இப்படி தேசத்தினுடைய பலன்கள், 9 கிரகங்கள், நவநாயகர்களுடைய ஆதிபத்தியம், இது எல்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளவு விஷயங்கள் எப்படி பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் பார்த்தாலும் கேட்டாலும் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, மகா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த உலகத்துக்குள்ளே நாம்ளும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்க முடியாது. சொல்லணும் ஆதாயம் எவ்வளோ விரயம் கந்தாய பலன் சொல்லணும். மேஷராசிக்கார ஆளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இந்த மாமாவுக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதனால் இது சாஸ்திரம்தான். இதுவும் ஜோதிஷ் சாஸ்திரப்படி ஒரு கணக்கெல்லாம் வச்சு அவள் கந்தாய பலன் அப்படிங்கிறதையும் ஆதாயம் விரயங்கிறதையும் நிர்ணயம் பண்ணியிருக்கா சாஸ்திரியமாக. இந்த கந்தாய பலன் அப்படிங்கிறது இந்த வருஷத்தை 12 மாதம்
அதை 3ஆக பிரிக்கிறது, 4 மாதமாக பிரிக்கிறது. பிரித்து இந்த கந்தாய பலன் அப்படிங்கிறது சொல்கிற சம்பிரதாயம். அந்த ரீதியில் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் அஸ்வின்யாதி ரேவத்தியந்தம் 27 நட்சத்திரங்கள். இதில் முதல் கந்தாயம் சித்திர மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் முதல் 4 மாதம். அடுத்தது ஆவணியிலிருந்து கார்த்திகை வரைக்கும். அடுத்தது மார்கழியிலிருந்து பங்குனி. ஆடு நம்பராக வந்தால் தனலாபம், ஈவன் நம்பராக வந்தால் சமபலன். அதாவது 3 நம்பர் வரும். முதல் நம்பர் பூஜ்யமாக இருந்தால் வியாதி, 2வது பூஜ்யமாக இருந்தால் பயம் ஏற்படலாம், 3வது பூஜ்யமாக சூன்யமாக இருந்தால் தனவிரயம் ஏற்படலாம். எல்லாமே ஏற்படலாம், வியாதி ஏற்படலாம், நன்மை ஏற்படலாம், இது நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் சொல்லவும் முடியும். நடக்கும், ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜோதிஷ சாஸ்திரமே சூச்சக சாஸ்திரம்தான். ஜோதிஷ சாஸ்திரம் என்ன பண்ணும், இந்த கிரகம் இங்கெங்கே இருக்குப்பா, உனக்கு இது நடக்கலாம், இது சம்பவிக்கலாம் அப்படின்னு தான் சாஸ்திரம். அவ்வளோதான் சாஸ்திரத்தாலேயும் சொல்ல முடியும். சூஜிபிக்கு இங்கேருந்து கிளம்பினா பூனை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகிறது, இன்னொருத்தர் கிளம்பினார் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகிறது, வலது பக்கத்தில் இடது பக்கம் போடுவார், தலையில் அடிச்சுக்கிறார். எழுத்தா மாதிரி கரெக்டாக ஒரு பிராமணன் வரான், ஒத்த பிராமணன் வந்துவிட்டானே அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுவான், சூஜிபிக்கிறது. இதெல்லாம் சகுன சாஸ்திரம் அப்படின்னு. சகுனம் அப்படின்னா பட்சிகளினுடைய சப்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகுன சாஸ்திரம்னு பேர். சகுனம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் சூஜிபிக்கும், உனக்கு இது நடக்கலாம், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஓடித்துன்னா போகிற காரியம் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சூஜிபிக்கிறது. வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஓடித்து பூனை அப்படின்னா போகிற காரியத்தில் ஏதோ இடைஞ்சல் ஏற்படலாம், அதனால் ஒரு தேங்காய் உடச்சிட்டு போ பிள்ளையாருக்கு அப்படின்னு சூஜிபிக்கிறது. அவ்வளவுதான். அப்படி சூஜிபிக்கும். இது பகவானுடைய அனுகிரகமும் நம்மளுடைய தர்மமும் தர்ம நிஷ்டையும் இருந்தது அப்படின்னா அது நன்மையாக தான் இருக்கும். அதனால தான் சதா சானுகிரகாக கிரகாக. எவன் ஒருவன் தர்மத்தில் நிஷ்டனாக இருக்கானோ அவனுக்கு எப்பொழுதும் 9 கோள்களும் நன்மையை தான் பண்ணும். கெடுதல் வரா மாதிரி வரும், ஆனால் அது முடிவு நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏதோ யாரோ உள்ள நுழையிற மாதிரி நுழைவான், கடைசியில் விட்டுவிட்டு ஓடிப்படுவான் அவனே. அப்படியே என்ன தர்மம் இருந்தால், அதனால தான் சொல்கிறது சதா சர்வதா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனம் ஹரி நாஸ்தி தேஷாம் அமங்கலம் சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம். இவ்வளவு காலங்களையும் சொல்லிட்டோ, இது ராகு காலம், இது யமகண்டம், இது குளிகன், இது சந்திராஷ்டமம் அப்படின்னு மண்டைய உடச்சுண்டு ரிஷிகள் அத்தனை காலங்களையும் கணனம் பண்ணி சுல்பம் கணக்கில் அவ்வளவு பரிசிரமப்பட்டு கோள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பலன்களை சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் புராணத்தில், சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம்ங்கிறார். எப்பொழுதுமே நல்ல காலம் தாண்டா அப்படிங்கிறார். அமங்கலம்னு உனக்கு கிடையவே கிடையாது. யாருக்குன்னார், ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான், எவனுடைய ஹிருதயத்தில் பகவான் எப்போதும் இருந்துருக்கானோ அப்படின்னார். அவனுக்கு சந்திராஷ்டமாவது ராகு காலமாவது யமகண்டமாவது எவன் ஒருவன் பகவான், எவனுடைய எல்லா ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கானே. அடுத்த கேள்வி கேட்பேன் நீங்கள் என்ன, நீங்கள்லாம் இப்போ புதுசாக உபன்யாசம் கேட்கல, எத்தனையோ மகான்கள் உபன்யாசத்தை கேட்டுருக்கேன். நீங்கள் இப்போ தான் ராமநவமி உபன்யாசம் கேட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்துலேயும் நான் இருக்கேன்னு சொல்கிறான். அப்படின்னா எல்லா ஹிருதயத்துலேயும் இருக்கான் பகவான். ஆனால் எல்லார் ஹிருதயத்துலேயும் நம்ம ஹிருதயத்தில் பகவான் இருக்கான்னு எவன் தெரிஞ்சுண்டு எப்பொழுதும் இருக்கானோ, பகவானுடைய சிந்தனையில் எவன் எப்பொழுதும் இருக்கானோ, ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனம் ஹரிஹி. மங்களஸ்வரூபியான திவ்யஸ்வரூபியான நீலமேக சியாமலனாக கோமலனாக யோகித்யேய சரணமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா சர்வேஸ்வரன் எவனுடைய சித்தத்தில் எப்பொழுதும் இருக்கானோ அவனுக்கு அமங்கலமே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் புராணம் சொல்கிறது. அந்த ரீதியில் பிராத காலத்துலேருந்து ராத்திரி பர்யந்தம் ரிஷிகள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்க தர்மத்தை அனுஷ்டானத்தை அந்த மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணி எவன் முயற்சிக்கிறானோ அவனுக்கே எப்பொழுதும் மங்களம்தான் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. எல்லாரும் இதையும் மனசில் வச்சுன்னு இந்த பலனை கேட்கணும். அதுக்காக இந்த பூர்வ பீடிகை. அஸ்வினி நட்சத்திரம் 301 கந்தாயம் வாசிக்கிறேன்.
301 அஸ்வினி நட்சத்திரக்காராளுக்கு. அபபரணி 614. கிருத்திகா நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய நட்சத்திரம் 122. அதாவது ஆடு நம்பராக வந்தால் தனலாபம், ஈவன் நம்பராக வந்தால் சமபலன். ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நட்சத்திரம் 400. மிருகசீரிஷம் 713. ஆர்திரா நட்சத்திரம் பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் 221. புனர்பூசம் ராமனுடைய நட்சத்திரம் 504. புஷ்ய நட்சத்திரம் 012. ஆயில்யம் லக்ஷ்மணசுவாமியினுடைய நட்சத்திரம் 320. மகா நட்சத்திரம் 603. மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்மராசிக்காரா இல்லையா? சிம்மராசிக்காரால் சிம்மம் மாதிரி இருப்பாள். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் முன்னாடி இருந்தா ஜெயலலிதா, அவள் எப்படி சிம்மம் மாதிரி இருந்தா, அதே மாதிரி எங்களுடைய பிதா மகா நட்சத்திரம் இல்லையா? மகம்னு சொன்னாலே அப்பா ஞாபகம் வரும். மகம் வரைக்கும் போக வேண்டாம், அயோத்தியா மண்டபத்துக்கு இந்த பக்கமாக போனாலே அவர் ஞாபகம் வரும். அப்படி இந்த இடத்துல எள்ளு போட்டால் எள்ளு வராது, அந்த அளவுக்கு கூட்டம் வெளியிலெல்லாம் நிற்பா. இந்த பஞ்சாங்க பட்டணத்துக்கு அப்படி மக்கள் திரளாக நின்றுண்டு அவர் அப்படியே சிம்ம கர்ஜனம் மாதிரி கர்ஜிப்பர். அப்படி அவ்வளோ ஒரு பிரீத்தியாக இந்த மண்டபத்தில் ராமன் கிட்ட அவ்வளோ பக்தி. இப்படி மகா நட்சத்திரக்காரா சிம்மம் மாதிரி இருப்பா, ரொம்ப தைரியசாலியாக இருப்பா. அவளுக்கு 603. பூர்வ பல்குனி 111. உத்தர பல்குனி உத்தரம் 424. ஹஸ்த நட்சத்திரம் 702. சித்திரை 210. சுவாதி இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நரசிம்மசுவாமியுடைய நட்சத்திரம் 523. விசாகம் 001. அனுராதா நட்சத்திரம் 314. கேட்டை 622. மூலம் 100. பூராடம் 413. உத்தராடம் 721. ஸ்ரவணம் 204. அவிட்டம் 512. சதயம் 020. பூரட்டாதி 303. உத்தரட்டாதி 611. ரேவதி 124. ஆதாயம் விரயம். ஆதாயம் அப்படின்னா வரவு, விரயம்னா செலவு. நம்ம வரவு செலவுன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது பணம். பணம் மட்டும் இல்லை, புண்ணியம் பாபம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் இப்படி எல்லாத்தையும் கிரகிச்சுக்கலாம். இதெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நிறைய ஆதாயம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த தடவை நிறைய தானம் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணிக்கலாம். சரி, நிறைய விரயம் வரப்போகிறது, நிறைய சம்பாத்தியம் வருதுன்னா தானம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிக்கலாம். நிறைய விரயம் இந்த தடவை நம்மளுக்கு சொல்லிவிட்டார் பஞ்சாங்க பட்டணத்தில். இந்த மாமா இந்த தடவை நிறைய 14% விரயம் 2% ஆதாயம்னு சொல்லிவிட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு விரயம்ங்கிறது தீர்மானம் ஆகிடுத்து, செலவுங்கிறது நல்ல இடத்துல செலவு பண்ணிவிடுங்க. நல்ல இடத்துல செலவு பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி தீர்மானம் பண்ணிக்கலாம். எல்லாமே எதுக்கு? தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. ஏன்னா தர்மாத் நாஸ்தி சுகப்பிரதம். தர்மத்தை காட்டிலையும் சுகத்தை கொடுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. மேஷராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் 2% ஆதாயம் 14% விரயம். விருஷபராசி துளாராசி 11% ஆதாயம் 5% விரயம். மிதுன ராசி கன்னியாராசி 14% ஆதாயம் 2% விரயம். கடகராசி 14% ஆதாயம் 8% விரயம். சிம்மராசிக்காரர்கள் 11% ஆதாயம் 11% விரயம். தனுராசி மீனராசி 5% ஆதாயம் 5% விரயம். மகர ராசி கும்பராசி 8% ஆதாயம் 14% விரயம். அப்படி மொத்தமாக இந்த வருஷம் தேசத்துக்கு 65% ஆதாயம், விரயம் 59% தான். அதனால் விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக இருக்குது இந்த சம்வத்சரம். இந்த தேசத்துக்கு மொத்தமாக பார்த்தா ரொம்ப சுபிக்ஷமாக இந்த வருஷம் நம்ம தேசம் இருக்க போகிறது. அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். விஸ்வாவசு அப்படின்னு பெயர் கொண்டதான இந்த சம்வத்சர தேவதை எல்லாருக்கும் சகல மங்களங்களையும் அனுகிரகம் பண்ண போகிறது. எல்லாரும் தர்மனிஷ்டாலாக இருந்துட்டு ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மஸ்வரூபியான ராமனுடைய திவ்ய சந்நிதியில் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கும். பகவான் எல்லாருக்கும் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுறதுக்கு, நிறைய சத்சங்கங்களில் ஈடுபடுறதுக்கு ஆரோக்கியத்தையும்
சாந்தியையும் மனசில் தைரியத்தையும் அதுக்கு வேண்டியதான அனுகூலத்தையும் குடும்பத்தில் அதுக்கு வேண்டியதான சூழ்நிலையும் உத்தியோகத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அனுகூலமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த சம்சயமும் இல்லை. எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால எப்போதும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக தார்மிகர்களாக இருக்கிறதுக்கு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைய தினம் நூதன சம்வத்சரம் கார்த்தால நம்ம எல்லாரும் எழுந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பைத்திருக்கமான காரியங்களை பண்ண வேண்டியவா பிதற்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி பிதற்களுடைய பிரசாதத்தை அடைஞ்சிருக்கோம். கிரகணங்கள் இந்த வருஷம் சம்பவிக்கிறது. 4 கிரகணம், அதில் 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம். அதில் 2 சூரிய கிரகணம் பாரதத்தில் தெரியாது, அதனால் சூரிய கிரகணம் அனுஷ்டானம் இல்லை. 2 சந்திர கிரகணம் தான் நம்மளுடைய பாரதத்தில் தெரியறது. அவசியம் சந்திர கிரகணம் அவசியம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும். இந்த மாதிரி பல விசேஷங்கள் இந்த சம்வத்சரத்தில் சம்பவிக்கிறது. அந்தந்த புண்ணிய காலங்கள் எல்லாரும் ஆச்சரணம் பண்ணணும். நம்ம வைதீகஸ்ரீ இங்கே நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். 25 வருஷமாக நடக்கிறது. அப்பா இங்கே வந்து ஆரம்பித்து முரளிதர சுவாமிகள்லாம் வந்து இங்கே குருஜியெல்லாம் வந்து ஆரம்பித்து பல வருஷங்கள் இங்கே வைதீகஸ்ரீ. அப்படி இங்கே வைதீகஸ்ரீக்கும் நம்ம சமாஜத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஒவ்வொரு மாதமும் இந்தந்த பண்டிகைகள் வருது, இந்தந்த அனுஷ்டானங்கள் வருது, விசேஷ தினங்கள் வருது, பிதற்கர்மாக்கள்லாம் எப்படி ஆச்சரணம் பண்ணணும், சந்தேக நிவாரணி, அப்படி பல விஷயங்கள் பல புஸ்தகங்களாகவும் மாச பத்திரிகையாகவும் வந்துருக்கு. அப்படி இங்கேயும் நம்ம புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். அப்படி வைதீக ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தர்மம், எல்லாரும் வைதிக தர்மத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கோட அப்படி நடந்துருக்கு. எல்லாரும் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் அனுகூலமாக இருக்கும். பகவான் சகல ஸ்ரேயஸையும் அனுகிரகம் பண்ணுவான். இன்றைய தினம் நிம்ப குசும பக்ஷணம், எல்லாரும் வேப்பம்பூவை சாப்பிட்ணும்னு சாஸ்திரம். வேப்பம்பூ காத்தால சாப்பிட்ருப்போம், எல்லாரும் வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி பஞ்சாங்க பட்டனம், பஞ்சாங்கத்தை ஸ்ரவணம் பண்ணணும். ஒரு பெரியவரை வேதாத்தியனம் பண்ணி ஜோதிஷாஸ்திரம் தெரிஞ்சதான ஒருவர் மூலமாக பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி அவர் மூலமாக இந்த பஞ்சாங்க பலனை கேட்கணும். இப்படி யார் கேட்குறாளோ அவளுக்கு இந்த வருஷம் முழுவதும் நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு சகல சௌபாகியங்களும் ஏற்படும். மனசில் அவள் நினச்சின்றிருக்கக்கூடியதான சகல அபீஷ்டங்களும் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரப்படி நாம் இன்றைய தினம் இப்படி பஞ்சாங்கத்தை வாசிக்கிறோம். விஸ்வாவசு வருஷம், சித்திரை மாதம், கலியுகம் 5126, உத்தராயணம், வசந்த ருது, சித்திர மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதம திதி 5 நாழிகை 6 வினாடி, சுவாதி நட்சத்திரம் 43 நாழிகை 47 வினாடி, வஜ்ரயோகம் 39 நாழிகை 49 வினாடி, கௌளவ யோகம் 5 நாழிகை 6 வினாடி, தியாஜ்யம் 59:13, விருத்தியர்க்கம் தமிழ் வருஷ பிறப்பு, நிம்ப குசும பக்ஷணம், சைத்திர விஷுவ புண்ணியகாலம். மறுபடியும் வாசிக்கிறேன். சித்திரை 1ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதமை 5 நாழிகை 6 வினாடி, சுவாதி 43 நாழிகை 47 வினாடி, வஜ்ரயோகம் 39 நாழிகை 49 வினாடி, கௌலவகரணம் 5 நாழிகை 6 வினாடி, தியாஜ்யம் 59:13, விருத்தியர்க்கம் தமிழ் வருஷ பிறப்பு, நிம்ப குசும பக்ஷணம், சைத்திர விஷுவ புண்ணியகாலம். திதேஷ்ச ஸ்ரியமாப்னோதி வாராதாயுஷ்யவர்தனம், நக்ஷத்ராத்தரதே பாபம், யோகாத்ரோக நிவாரணம், கரணாத் கார்ய சித்திஷ்ச, பஞ்சாங்க பலமுத்தமம் அப்படின்னு எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும் அப்படின்னு ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பாதார விந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 வார்த்தையை இங்கே பூர்த்தி பண்ணுறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. जानकीकान्तस्मरणम् सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्. हर नमः पार्वतीपतये आञ्जनेयस्वामिनः.